ப்ரோ ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? மாமா நீயா? சாப்பிட்ட போற என்ன மாமா? அழுக்கு ஷர்ட், டி ஷர்ட், பேண்ட் என்ன இது? பெட்ரோல் பங்க்ல எனக்கு கோட் ஷூட்டா கொடுப்பாங்க. ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஷாப்பிங் மால்ல பெரிய போஸ்டிங், கோட் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு கார் கூட வந்தேமா, கார்ல வந்து இறங்கியாமா மாசா. என்னென்ன ரீல் விடணுமோ விடு. அது என்னத்த சொல்றது, அது பெரிய கதை மாப்ள. சரி நான் போறேன் மாப்ள. இல்ல மாப்ள, போதும் மாப்ள. இங்க என்ன வாயில சனி நாக்குல சனி கண்டிப்பா இருக்குது. போதும் பார்த்தது. என்ன பண்றது, போய் சும்மா இல்லாம போய் ஓனர் கிட்ட ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கேட்டேன். எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு கேட்டாரு. சரி சம்பளத்தை சொன்னேன். உனக்கு கொடுக்கறதுக்கு வெளியாளுக்கு 2 பேருக்கு 20 ரூபா கொடுத்துருவேன் கிளம்பு அப்படின்ட்டாரு. அங்கேயே வேலையை விட்டு அப்படியே சுத்தினே இருந்தேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 3 வாரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பார்த்திருந்தியாமா? அது என்ன பண்றது, அங்க ஒரு கிரகம் நம்ம மேல கரகம் சுத்தினே இருக்குது. அங்க சும்மா இல்லாம அங்க ஒரு பையன் பையா பையா எப்படி சூப்பர்வைசர் ஆகுதுன்னு வந்து கேட்டான். நல்லா தானே கேட்டான் அவன் நல்லா கேட்டான். எனக்கு நேரம் போயிடுச்சு. என்னடா சொல்ற? நான் என்ன பண்ணேன், தமிழ் கத்துக்கிட்ட நீ ஆயிலாண்டான்னு சொன்னேன். நல்லதானே சொல்லிக்கிற, இதுல என்ன தப்பா இது? அவன் கத்துக்கிட்டான். அவன் குடும்பத்தையே கூட்டு வந்துட்டான். என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. பாவமாமா நீ? ஆனா ஆமா மாமா தான் போற ஓனம் தூக்கி மடியில விட்டுட்டு நானே குத்துது குறையுதுன்றேன். யாரு வேட்டில யாரு விட்டா ஓடா. ரொம்ப கஷ்டமாமா. சிரிக்காத மாப்பிள்ள. என்ன பண்றது, சோகமா சொன்னா சிரிக்கிற. இவங்கிட்ட இந்த மாசம் இது போடலான்னு பார்த்துச்சு. சரி மாப்பிள்ள, ஏதோ மைண்ட் வாஷ்ல யோசிக்கிற. சரி மாமா. சரி மாப்பிள்ள, ஒரு 5000 தான் போட. ஏய் நானே 5க்கு 10 திண்டாடி தெருப்படிக்கு ரோட்ல நின்று பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுங்க. உனக்கு 5000 ரூபா வச்சானா அவனு? மாமா சொல்லு மாப்பிள்ள. இந்த வேலை போனதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியல மாப்பிள்ள. அதான் தப்பு. நம்ம மேலதான் இருக்கு தப்புலாம். அப்படியா? நமக்கு தகுதிக்கேத்த வேலை இது இல்ல, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், ஐயோ வேர்வை வருது, அந்த வேலை தெரிஞ்சாலும் தெரியுதுன்னு தான் சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம ஈக்குவலான வேலை இல்லைன்னு சொன்னதுனால்தான் இன்னொருத்தன் உள்ள வரான். ஆமா. அப்ப தப்பு நம்ம மேலதானே. அப்போ நம்ம ஒரு வேலையில போய் ஜாயின் பண்றோம்னா அந்த வேலை புடிச்சு செய்யணும், விருப்பப்பட்டு செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அதுல இருந்து உயரலாம், எல்லா பதவிக்குமே உயரலாம். இந்த வாயை மட்டும் கொஞ்சம் அடக்கி வையேன்னு போற இடத்துல. மாப்பிள்ள என்ன சொல்றேன்னா, இஷ்டப்பட்டு செய்ய கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இஷ்டத்துக்கு பேசாதன்ற. அதேதான். சரி மாப்பிள்ள, புரிஞ்சிச்சு மாப்பிள்ள. உண்மையில நான் மாத்திக்கிறேன் மாப்பிள்ள. நம்ம அந்த இடத்துல கேப் கொடுக்கறதுனால தான் இன்னொருத்தன் உள்ள வரான். அந்த கேப் கொடுக்காம இருக்கணும்னா நம்ம கரெக்டா வேலை பார்க்கணும். சரி மாப்பிள்ள. கான்ஃபிடென்ட்டா வேலை பார்க்கணும். ஓகே டன். ஓகே.